உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. உன்கிட்ட தான் கேக்குறேன். இவ என்ன பண்ணான்னு உன்கிட்ட சொன்னாளா? அஃப்கோர்ஸ் ரிஷிக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்காது. மலிஷ்கா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாத. இதுக்கப்புறம் நாம என்ன செய்யணுமோ அதை பத்தி பேசுறது நல்லது. நீங்க எல்லாரும் அந்த நியூஸ பாத்தீங்களா? அப்பா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு புரிய வைக்கதான் முயற்சி பண்ணேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா, ரிஷி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். நீ பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வா, நான் சைன் போடுறேன்னு அவதான் சொன்னான். ஆனா அவன் மீடியாவை கூப்பிடுவான்னு எனக்கு தெரியல. அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு இப்பொழுது என்ன பிரயோஜனம் லட்சுமி? நீ ஒன்னும் அவ்வளவு புத்திசாலி கிடையாதே. சிட்டி கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்ண உனக்கு தெரியாது. நீ எந்த சிட்டில இருக்கன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி சிட்டிஸ்ல என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது ஐடியா இருக்கா? இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னா எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? நல்லா கேட்டுக்கோ, இதெல்லாம் டிவி சீரியலுக்கு தான் நல்லா இருக்கும். ஒரு கிராமத்து பொண்ணு சிட்டிக்கு வருவா, அப்படியே தன்னோட புருஷனை காப்பாத்துவா. இதெல்லாம் சீரியலுக்கு நல்லா இருக்கும். இது ரியல் லைஃப். அதனாலதான் சொல்ற, வீட்டுல உட்காந்து இந்த மாதிரி டிவி சீரியல் எல்லாம் பாக்குறல, முதல்ல அதை நிறுத்து. அதோட வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டு போ. எதை பண்றதா இருந்தாலும் கேட்டு பண்ணு. குறைஞ்சது அண்ணியோட பேச்சையாவது கேட்டு நடந்துக்கோயேன். நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன். நான் சத்தியமா தான் சொல்றேன். அப்பா சொன்னதுக்காக தான் நான் ஆபீஸ் போனேன். அப்ப நீங்க தானே என்ன போக சொன்னீங்க. நான் தான் போக சொன்னேன். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வான்னு அப்பா தான் சொன்னாரா என்ன? இல்லதானே? அப்போ நேரா நீ அந்த பொண்ணு கிட்ட போயிருக்கல, ஒன்னு தப்பு பண்ணிருக்க. அதுக்கு மேல நீ பதில் வேற பேசுறியா? Damn it. And I'm sorry to say லக்ஷ்மி, இது கிச்சன்ல சமைக்கிற வேலை இல்ல. இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். இத கொஞ்சம் சென்சிட்டிவா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இன்னைக்கு எல்லாரோட கவனமும் அப்படியே ரிஷி கிட்ட திரும்பி இருக்கு. இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிஷி ஓப்ராய் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் நானு. ஆனா நீ அவன் உண்மையிலேயே அப்படிதான் நடந்துக்கிட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்க. இன்சிடென்ட் நடந்த மாதிரியே சொல்லிட்டேன். am I right? லக்ஷ்மி, சொல்லுங்க பாட்டி. அம்மாடி, இது சிட்டிமா. எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்காத. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ செஞ்ச காரியத்தினால ரிஷிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. லக்ஷ்மி, பாட்டி உன்கிட்ட அன்பா பேசுறாங்க. பட் இன் ரியாலிட்டி நீ எல்லாத்தையும் குழப்பிட்டு வந்திருக்க. பிரச்சனையை அதிகமாக்கிருக்க. சோனியா, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். லக்ஷ்மி தான் சொன்னால, அந்த பொண்ணு இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான்னு அவளுக்கு எதுவும் தெரியல. அண்ட் பார்ட்டி இஸ் அப்சல்யூட்லி ரைட். லக்ஷ்மி ரொம்ப நல்லவ. எல்லாரையும் அவ நல்லவங்கன்னு நினைக்கிறான். அதனால ஷனாயா கிட்டையும் அவ அதே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க கூடாது. அண்ட் இட்ஸ் ஓகே. என்ன தப்பு நடந்துருச்சு, இனி என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அத பத்தி நாங்க யோசிக்கிறோம் ரிஷி. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற, ஆனா நீ என்னடானே இப்படி பேசிட்டு இருக்க? இவ என்ன தப்பு பண்றதுக்கு சின்ன குழந்தையா? மலிஷ்கா, எனக்கு புரியுது. இதெல்லாம் பேசுறதுக்கு இவளுக்கு அதிகாரம் இல்ல. ஆனா அவ லவ் பண்றா. இந்த வீட்டையும் வீட்டு மக்களையும் லவ் பண்றா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.